பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 22 நிஜமாகவே நீதானா. இப்போ இவன் கனவுலகத்தில் இருந்தான். அதனால் அந்த நிழல் தெரியுது இல்லையா, அந்த ஆற்றலை தெரியறது பிம்பமா மாயையா என்னன்னே அவனுக்கு தெரியல. ஆனால் நின்னது நிஜமான உருவம் தான். இப்போ குந்தவி தேவி பார்க்குறா, எவ்வளோ நேரம் தான் நானும் இங்கே நிற்கிறது, நிழல் அப்படி உள்ளே பார்த்துட்ருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரத்தில் மறுபடியும் சாஞ்சிடறான். அவன் மரத்தில் சாஞ்சதுக்கப்புறம் இன்னும் எட்டி மரத்தில் சாஞ்சதோட அதே பிம்பத்தை தான் விக்ரமன் பார்த்துட்ருக்கான். இவளுக்கு பொறுக்க மாட்டாமல் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கி நேராக அந்த தண்ணிக்குள்ளே போடுறான். தண்ணி அலையிலையாக போய் பிம்பம் கலைஞ்சு போகுது. இப்பயும் இவன் திரும்பி பார்ப்பானான்னு பார்த்தா பார்க்கல. என்ன தான் இப்படி விக்ரமன் யோசனையில் இருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காரான். விக்ரமன் என்ன பண்ணுறான், இப்படி திரும்பி பார்க்குறான். பக்கத்தில் உட்காந்தோன்னே மறுபடியும் திரும்பிக்கிறான், திரும்பி பார்க்குறான், மறுபடியும் திரும்பிக்கிறான். இதே ஒரு 4-5 தடவை செஞ்சுருப்பான். குந்தவைக்கு பொறுமையே இல்லை. என்ன ஒரு மனுஷி பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஒரு நன்றி சொல்ல வேண்டாம், அதுக்காக எதுக்கு இப்படி நம்மளை உத்து உத்து பார்த்துட்டு திரும்பிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சு போகிறான். அப்போயாவது வாய் பேசுவான்னு பார்த்தா அப்பயும் பேசலை, அமைதியாகவே இருக்கிறான். போனவன் மறுபடியும் உட்கார்றான். என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நீ பேசவே மாட்டியா, நான் கிளம்பி போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னோடனே முத்து பார்த்துட்டு, நீ பிம்பம் இல்லையே அப்படின்னு கேட்குறான். பிம்பமா அப்படின்னோடனே, இல்லை, அழகான ஒரு பெண்ணோட உருவத்தை நான் கனவுல பார்த்தேன், அந்த உருவத்துக்கு சொந்தக்காரி நீ தான், ஆனால் இது கனவா நிஜமானு எனக்கு நிஜமாக தெரியல. அதிபயங்கரமான ஒரு ஜுரத்துலேருந்து நான் மீண்டிருக்கேனா, மீளாமல் இன்னும் அதே படுக்கையில் இருக்கிறேனான்றது கூட எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் இது நிஜ உருவம் தானா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓ, அதற்காக தான் நீங்கள் இந்த பிம்பத்தை தண்ணீரில் பார்த்துட்டும் திரும்பி பார்க்கலையாக்கும். ஆமாம், பல தடவை நீ என்னோட கனவில் வந்த, என்னை தொட்டு தூக்கின, எனக்கு ஆறுதல் கொடுத்த, என்னை சகஜ நிலைக்கு மாற்றின. ஆனால் மறுபடியும் இதே பிம்பம் தானா இல்லை உண்மைதானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கனவெல்லாம் நான் உன்னை தொட முயன்ற போது நீ மறைஞ்சு போன அப்படின்னோடனே, நான் பிம்பம் இல்லையா, நான் உண்மையான உருவம் தான் அப்படின்னோடனே, நான் அதை சோதித்து பார்த்துக்கவா அப்படின்னு கேட்குறான் விக்ரமன். சோதிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, மென்மையான அவனுடைய கைகளால், அதாவது வீரம் பொதிந்த கைகள் இப்போ எப்படி ஆகிடுச்சான், மென்மையாகிடுச்சான். மென்மையான அவனுடைய கைகளால் குந்தவி தேவியுடைய முகத்தில் அந்த கன்னத்தை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு போகிறான். அது உண்மைதான். ஆனால் அவன் கையே எடுக்கலை, அந்த உண்மையை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறான் விக்ரமன். இப்போ குந்தவி தேவி என்ன பண்ணுறா, கையை தூக்கி மறுபடியும் அவன் கால் மேலே வச்சுட்டு, உண்மை தான் தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னோடனே, இல்லை, வானுலகத்து பெண்ணே கீழே இறங்கி எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்குது, நீங்கள் யார் தெரிஞ்சுக்கலாமா, ஞாபகம் இருக்கா, என்ன நான் யார் ஞாபகம் இருக்கா தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஐயா, எங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஜுரத்தோட வேகத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஒருவேளை செண்பகத்தீவிலேருந்து வர எல்லா ரத்தின வியாபாரிகளும் ரத்தினத்துக்கு பதிலாக கவிதைகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ என்னமோ, நான் உட்காந்துலேருந்து கவிதையாக சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறதே கவிதையாக இருக்குது, ரத்தின மூட்டைக்கு பதிலாக கவிதை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்களோ என்னமோ தெரியல, நான் அதை பிரித்து பார்க்காம போயிட்டேன் ரத்தின மூட்டையை, அதனால் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எல்லாம் கவிஞர்களாக வந்திருக்கீங்க. உங்கள் செண்பகத்தீவில் எல்லாருமே எப்படி தானா, இப்படி தான் பெண்களை பார்த்தோன்னே வர்ணிக்கணும்னு உங்கள் செண்பகத்தீவில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பயங்கர கிண்டலாக பேசுகிறா குந்தவி. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஓ, அப்போ என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும், உங்களுக்கு தான் என்ன ஞாபகம் இல்லை போல இருக்குது, யார் சொன்னால், அந்த மகாபலிபுர சாலையில் பார்த்தனே அதே பெண் தான் நீனு, எனக்கு நினைவு இருக்குது, அதே மகாபலிபுரத்துடைய வீதிகளில் முதல்ல உன்னை பார்த்தனே அதே பெண் தான் நீனு, அன்றைக்கி அப்போ இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமே, நீங்கள் ரத்ன வியாபாரியாக வந்தீங்க, என்னை பார்த்தீங்க, குந்தவி தேவியை பார்க்கணுன்னு சொன்னீங்க, நான் கூட பார்க்கலான்னு சொன்னனே, நீங்கள் ஏன் வராமல் போனீங்க, அதுக்கு நடுவில் ஐயாவுக்கு என்ன வேலை வந்ததோ தெரியலையே, இப்படி தான் பொய் சொல்லி உங்களுடைய செண்பகத்தீவில் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா, அதனால தான் பொய் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே உறையூர் வந்துட்டீங்க போல இருக்குது, எங்கள் மாளிகை அங்கே இருக்கும்போது உறையூருக்கு எதுக்கு வந்தீங்க, குந்தவி தேவி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டிங்களே அப்படின்னு சொன்னானே, இல்லை
அதற்கான காரணம் உண்டு. என்ன காரணம் இருந்தாலும் இப்படி பொய் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லையே. வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து எங்களுடைய தேவியை வந்து பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படின்னோடனே இப்போ வந்து விக்ரமன் சொல்கிறான், எல்லாமே சரிதான் அம்மா, எனக்கும் உங்களை ஞாபகம் இருக்குது, உங்களுக்கும் என்ன ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு நினைவில்லாத ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும் அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம் அப்படின்னோடனே, நான் மண்டபத்தில் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், அது வரைக்கும் தான் எனக்கு நினைவு இருக்குது. எப்படி நான் இந்த வசந்த தீவுக்கு வந்தேன், பொண்ணை இங்கே போனால், இதற்கான விளக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே சொல்கிறான். குந்தவி தேவி சொல்கிறா, அப்போ தான் நீ வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன், எங்கள் ராணி அம்மாவை பற்றி கேட்கல, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலை, அவங்களால தான் நீ இன்றைக்கி உயிரோடு இருக்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் அன்றைக்கி வந்து மகேந்திர யுவராஜாவும் குந்தவி தேவியும் அந்த காற்றாற்று வெள்ளம் கரையேறினதுக்கு அப்புறமா அந்த வழியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மண்டபத்தில் அம்மா அம்மானு கத்துற சத்தம் கேட்டுட்டு உங்களை அவங்க தான் காப்பாற்றி இந்த வசந்த தீவில் இருக்கக்கூடிய இந்த மாளிகைக்கு கூப்பிட்டு வந்து ஒப்படைச்சாங்க. அதுவும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், அம்மா இவர் வந்து ரத்ன வியாபாரி செண்பகத்தீவுலேருந்து வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணுன்னு வரணும்னு சொல்லியிருந்தார், எப்படி காட்டாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, கொஞ்சமாக எனக்கு தயவு கூர்ந்து இவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா குந்தவி தேவி அவங்களுடைய பல்லக்கில் உங்களுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வசந்த தீவில் வச்சு இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவமும் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுங்கிறதே இல்லையா அப்படின்னோடனே, எதுக்கு, என்னை காப்பாற்றினது நீ தானே கேட்டேன் அப்படின்னும் போது, நான் எதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னா நான் உனக்கு தானே நன்றி சொல்லணும் அப்படின்னா, போதும் ஐயா போதும், உங்களுடைய இயல்பான பேச்சையும் எது கேட்டாலும் கவிதை மாதிரி ஏதாவது பேசுகிறதும் போதும், வந்து உங்களுக்கு வந்து எங்கள் ராணி செய்த உதவிக்கு வந்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு தெரியல, அப்படி என்ன தான் இருக்கோ செண்பகத்தீவில், இங்கே பாருங்கள் எங்களுடைய ராணியும் சரி யுவராஜாவும் சரி யாரோ ஒரு ரத்ன வியாபாரின்னு உங்களை விடாமல் எந்த நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் எங்களுடைய பல்லவ ராஜாக்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா உதவி செய்கிறதுல, இந்த நாட்டோட சோழ ராஜா இருக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி கேட்குறா குந்தவி. தவறு எதுவும் இல்லையம்மா, ஆனால் சுதந்திர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், இந்த பல்லவ நாட்டில் இருக்கணுன்றதுக்கு எனக்கு ஆசை இல்லை, சுதந்திர நாட்டில் இருக்க செண்பகத்தீவில் சுதந்திர பிரஜையாக இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா மறுபடியும் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னோடனே இப்போது விக்ரமன் சொல்கிறான், தயவு செய்து என்ன அந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி விடாத, ஆனால் உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, எங்கேயாவது உன்னோடைய தங்கிடுவேனோ அப்படிங்கிற பயம் எனக்கு கனவிலும் சரி நினைவிலும் சரி இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு வந்து எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, பாக்கி இருக்குது, அந்த கடமை புரியறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் இன்றளவும் வந்து அதிலேருந்து தவறக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து என்னுடைய விருப்பத்தை எதையுமே நான் வந்து வெளிப்படுத்தாமையே இருந்தேன். இந்த உண்மையான முகத்தை விட்டு நான் போயிடுவேணுங்கிற அந்த கவலை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நீ இருக்க மாட்டேங்க, எப்படி பார்த்தாலும் நீ வந்து சுதந்திர பிரஜையாக இருக்கிறதுக்கு மறுபடியும் செண்பகத்தீவுக்கு தான் போவேன், எங்கள் ராணி அம்மாவுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே, சரி நன்றி சொல்கிறேன், உன் பேர் என்னன்னு சொல்லு. ஏன் மகாபலிபுரம் வீதியில் ரத்ன வியாபாரியாக உங்களை பார்த்தப்ப நான் என் பேர் சொன்னேனே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்டோன்னே, எப்படிம்மா நான் மறந்து போவேன், நான் மறக்கலை, இருந்தாலும் நீ உன்னோட பேரை சொல்லு அப்படின்னோடனே, என் பேர் ரோகிணி, நான் குந்தவி தேவியோடைய பணிப்பெண் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து மகாபலிபுரம் வீதியில் ரத்ன வியாபாரியை சந்திக்கும் போது அவள் சொன்ன பேர் ரோகிணி கிடையாது, மாதவி. அவசரமாக ஒரு புனைப்பேரை சொன்னதுனால குந்தவி தேவிக்கு என்ன பேர் சொன்னோங்கிறது மறந்துடுச்சு. இப்போ திடீர்னு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ சொல்கிறா, ஆஹா ரோகிணி என்ன அற்புதமான ஒரு பெயர், நான் வந்து செண்பகத்தீவில் தன்னந்தனியாக இருக்கும்போதெல்லாம் இந்த முகத்தை பார்க்க மாட்டேனான்னு ஏங்கினப்பெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது நிலவும் நில ஒளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோகிணி நட்சத்திரமும் தான். அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரியாகவே நீ இங்கே இருக்கிற. ரோகிணிங்கிற பேர் எப்படி அற்புதமான பேர், உனக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு. அதே அந்த ஒளியும் அந்த நில ஒளியும் ரோகிணிக்கு நட்சத்திரத்துடைய அந்த பொலிவும் உங்ககிட்ட இருக்கணும்னு, ஐயா போதும் ஐயா, உங்கள் நாட்டில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, பெண்களை மயக்கிற மாதிரி கவி பாட நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால் உங்களுடைய கவிதையை தொடர்ந்து நிறுத்திக்கோங்க, உங்கள் கவிதையை கேட்குறதுக்கெலாம் நான் வந்து தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறா குந்தவி.
எவ்வளவோ உதவி செய்திருக்கிற எங்களுடைய குந்தவி தேவிக்கு ஒரு நன்றி கூட உங்களால் செலுத்த முடியாதா? ஆனால் குந்தவி தேவியை நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவீங்க, அவங்களுடைய முகப்பொழிவை பார்த்தீங்கன்னா என்ன மறந்தே போயிடுவீங்க அப்படின்னோடனே இப்போ விக்ரமன் சொல்கிறான், 1000 குந்தி தேவிகள் வந்தாலும் உன்னுடைய அழகுக்கு அவங்க ஈடாக மாட்டாங்க. என்னுடைய மனதில் பதிந்த உருவம் நீ மட்டும்தான். அதனால் எத்தனை குந்தி தேவிகள் வந்தாலும் எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரமன். இப்போ கேட்குறான், ஆமாம் அந்த செண்பகத்தீவில் இருந்து என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள்? இவ்வளோ பெரிய ஆளுமை எங்கெங்கேயோ எங்களுடைய பல்லவ மகாராஜாவுடைய புகழ் பரவி இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நம்மளுடைய தீவில் மகேந்திரவர்மர் யுவராஜாவும் குந்தவி தேவியுமே இல்லை, 2 பேருமே இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம பல்லவ மகாராஜாவால் வர முடியல. சீனா ராஜ்யத்துலேருந்து யுவாங் ஷாங்னு ஒரு விசித்திரமான பேர் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் வந்திருக்கிறாங்க. நம்ம பல்லவ மகாராஜாவை பார்க்கணும், நம்ம நாட்டுடைய புகழெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவங்கள வரவேற்கிறதுக்காக மகேந்திர பல்லவர் நம்மளுடைய யுவராஜர் போயிட்டார். குந்தவி தேவியும் வேறு வேலை நிமித்தமாக வெளியில் போயிருக்காங்க. அப்படின்னும்போது இவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கு நம்மளுடைய ராஜ்யம். சீன நாட்டுக்கே பல்லவருடைய பெருமை தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்க உங்கள் செண்பகத்தீவில் எங்கள் பல்லவ ராஜாவை பற்றி தெரியலையா? அப்படி ஒரு ராஜா கூட இருக்கக்கூடிய சோழ நாட்டில் நீங்கள் வாழறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போயிடுமா? நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, நான் எப்படி பார்த்தாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன். அங்கே அவருடைய புகழ் பரவி இருக்கு, நான் இல்லை அப்படின்னே சொல்லலை. இருந்தாலும் அது என் நாடு, என் தேசம். சோழ புலிக்கொடி ஏற்றி இருக்கக்கூடிய தேசம் என்னுடைய செண்பகத்தீவு, சுதந்திர நாடு, அதில் இருக்கக்கூடிய சுதந்திர பிரஜை நான். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் நான் எப்போவுமே விருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்கிறான். அதுக்கு என் நிமித்தமாக கூட, எனக்காக கூட நீ இங்கே இருக்க மாட்டியா? நான் அவ்வளோ போராடினே என்னுடைய தேவிக்கிட்ட, உன்னை இங்கே வச்சு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக கூட நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சலும் கொஞ்சலமாக கேட்குறா குந்தவி தேவி. மறுபடியும் சொல்கிறான், என்னை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி இங்கே தங்க வச்சிடாத, எனக்கான கடமைகள் பல இருக்குது, என்ன போகிறதுக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் தான் யாருன்ட்டு. இப்போ விக்ரமனுக்குமே தெரியும் அது குந்தி தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரோகிணியும் கிடையாது, மாதவியும் கிடையாது, குந்தி தேவி தான் அப்படிங்கிறத ஏற்கனவே பல அத்தியாயங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த காட்டாற்று வெள்ளத்தெல்லாம் சிக்கிறதுக்கு முன்னாடியே விக்ரமன் கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? அது குந்தவிக்கு தெரியாது. விக்ரமனுக்கு என்ன தெரியாது, தான் தான் விக்ரமன்றது குந்தவி தேவிக்கு தெரியுங்கிறது விக்ரமனுக்கு தெரியாது. ஆனால் குந்தவிக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். ஏன்னா சிறைச்சாலைக்கு எப்போ கைது செய்து கொண்டு வரப்பட்டானோ அப்பயே பார்த்துறா விக்ரமனன்றதுனால இவளுக்கும் தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் இல்லாத மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை பற்றி தெரியாத மாதிரி அந்த சம்பாஷணைகள் முழுவதுமாகவே போயிட்டே இருக்கு. எத்தனை காலம்தான் இவங்களால இதை மறைச்சி வச்சுக்க முடியும்? ஏன்னா அன்பு, பாசம், காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது இத்தனை சுவர்களை கடக்கணும் இல்லையா? கடப்பாங்களா? பார்க்கலாம், பொறுத்திருது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.